ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான பொழுது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று சொல்லி யூத மூப்பரை அவரிடத்தில் அனுப்புகிறான். இயேசுவும் அவர்களோடு சேர்ந்து அந்த வேலைக்காரன் எடுக்கிற இடத்திற்கு வருவதற்கு முன்பதாக மறுபடியும் அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்லி அனுப்புகிறான் தெரியுமா? ஆண்டவர் என் வீட்டுக்கு வர தேவையில்லை, நான் அவ்வளவு பெரிய ஆள் அல்ல, நான் ஒரு வேலையில் இருக்கலாம், நூற்றுக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் இயேசு ராஜா என்னுடைய வீட்டுக்கு வர தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் விரும்பினபடியே, அவன் எதிர்பார்த்தபடியே 10வது வசனத்தில் லூக்கா 7:10 வாசிக்கிறோம். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. The name of the Lord to be praised. அல்லேலூயா. அந்த வேலைக்காரன் சுகமாயிருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யூ ஆர் அ மிரக்கல், யுவர் லைஃப் இஸ் அ மிரக்கல். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் என்பதை நாம் கண்டிட வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம ஆகியால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். அல்லேலூயா. அற்புதம் இல்லாத ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. காரணம், அற்புதமான தேவன், ஆச்சரியங்களின் கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஸோ எக்ஸ்பெக்ட் எவ்ரி டே டு see the hand of God moving in your life. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடுகிறதை நீங்கள் காண வேண்டும். இன்றைக்கு அநேகர் தவறுதலாய் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கு இந்த நாள் எப்படி இருக்குமோ, இன்றைக்கு என்ன நடந்து விடுமோ, நேற்று எப்படியோ நான் தப்பித்து கொண்டேன், நேற்று நாளை எப்படியோ கழித்து விட்டேன், இன்றைக்கு என்னாவது நடக்குமா என்று சொல்லி கவலைப்படுகிற அநேக தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு அப்படியல்ல. தேவன் தெரிந்து கொண்டது அதற்காய் அல்ல. எக்ஸ்பெக்ட் a miracle over your bad situations. உங்கள் மோசமான சூழ்நிலைக்கு மேலே ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்கள் பலவீனத்துக்கு மேலே தேவனுடைய பலன் ஆளுகை செய்யும் என்று சொல்லுகிற ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். உங்களுடைய மனம் துக்கித்து சமாதானம் இல்லாதிருக்கிற பொழுது தேவனுடைய சமாதானத்தை இன்றைக்கு நான் முழுமையாய் அனுபவிப்பேன் என்று சொல்லுகிற அந்த அற்புதத்தை எதிர்பாருங்கள். இக்கட்டு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இந்த நாளிலே அந்த இக்கட்டுக்கள் முற்றிலுமா என்னை விட்டு விலகும் என்று சொல்லுகிற இயேசுவின் அற்புதத்தை எதிர்பாருங்கள். காரணம், புதிய காரியத்தை செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் அங்கே தான் இருந்தார். நூற்றி அதிபதி வீட்டுக்கு வரல, ஆனால் அங்கிருந்தே சொன்னார், இவ்வளோ பெரிய விசுவாசமா? அவ்வளவுதான். அந்த வேலைக்காரன் சுகமானான். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அபிதமாய் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. ஏசப்பா என்னை தொடுவார், என்னை பலப்படுத்துவார், என்னை சுகமாக்குவார், என்னுடைய ஆத்மா சீரொடியும், என் ஆத்மா தேற்றப்படும், நான் உற்சாகம் அடைவேன், பலன் அடைவேன், என் நம்பிக்கை திரும்பி வருகிறது என்று சொல்லி ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் செபிக்கலாம். சகல நன்மைகளின் பிதாவே, உம்முடைய பாதத்தில் எங்களை முழுமையாய் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாகும்படி, நன்மை புறப்பட்டு வரும்படியாய் நீர் உண்டு பண்ணின சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீது இப்பொழுது உம்முடைய கரங்களை நீர் வைப்பீராக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய் இருப்பதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை நாளாய் இருப்பதாக, இன்றைக்கு அவர்கள் சுகத்தை ஆத்மாவிலும் சரீரத்திலும் அனுபவிக்கிற ஒரு நாளாய் இருப்பதாக. ராஜா, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் அந்த அற்புதத்தை இவர்கள் காண
உம்முடைய மகிமையான அந்த ஜீவன் இவருடைய ஆத்மாவையும் ஆவியையும் தொட வேண்டுமாய் செபிக்கணும் ராஜா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் நிரவிதமாய் செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து கொள்ளும். நீர் அற்புதமான தேவன் என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த நாளிலே இவருடைய வாழ்வில் நிரூபிக்கிறதுக்காய் ஸ்தோத்திர ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.